சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையில் தான் வல்லம் இருக்கு. ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் மறுபடியும் பைபிளை எடுத்து இந்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். செல்போன்ல பார்க்குறது, செல்போன்ல வச்சிருக்குதுன்னா அது எங்கே வெளியே போகும்போது, டூர்ல போகும்போது படிச்சிக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வந்துடணும். இந்த பைபிளை பிரிண்ட் பண்ண, இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, எவ்வளோ பாடுபட்டுருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமாம், பைபிள் எடுக்க நீ வெக்கப்பட்டினா ஆண்டவர் உன்னை குறித்து வெக்கப்படுவார். பைபிள் எடுக்க நீ சந்தோஷப்பட்டினா கர்த்தர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். ஏன்னா வேதமும் இயேசுவும் ஒன்று. புரியுதா? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அதே மரியாதை அந்த பைபிளுக்கு வார்த்தைக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்தோத்திரம். 33 வருஷமா நான் பல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் முறை அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். ஏன்னா இதுதான் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தையாச்சேன்னா கூட இந்த மாசம் ஆண்டு இந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா ஒரு மேய்ப்பனுக்கும் ஒரு ஆட்டுக்கும் இருக்கிற உறவை இங்கே ரொம்ப அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா நாங்களாம் ஆடு மாடு மேய்ச்ச ஆளு. மாடு மேய்ச்ச நான்லாம் மாடு மேய்ச்ச ஆளு. வெக்கம் கிடையாது. நோ, அஷேம்டு அதெல்லாம் வெக்கம் கிடையாது. ஏன்னா நாங்களாம் மாடு மேய்க்கும் போதெல்லாம் இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த அறுவடை பண்ண நாட்களிலே இந்த மாடுகளை கொண்டு போய் அழகா அந்த புல்லு உள்ள இடங்களில் மேய்த்து, உண்மை அதெல்லாம் பைபிள் வசனம் உண்மைங்க. ஏன்னா இதை படிக்கும் போது எனக்கு அந்த அந்த கடந்த கால ஞாபகம் வருது. நம்ம மாட்டை நம்ம எப்படி மேய்ச்சோம் இல்லையா? தோத்திரம். அப்போ கவனிங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? அவர் என்னை புல் உள்ள இடங்களிலே மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். தமது நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்று. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி சொல்லு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நீ அண்டர்லைன் பண்ணிக்கணும். தினந்தோறும் சொல்லு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்லா கையை தட்டுங்க பிரதர். ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, அதனால வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தாழ்ச்சி அடைய மாட்ட, நீ குறைவுபட மாட்ட, நீ வெக்கப்பட மாட்ட. அஷேம்டு என்ன? நீ வெக்கப்பட மாட்ட, நீ அவமானப்பட மாட்ட இல்லையா? ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக நீ தலை குனிய மாட்டேன்னு அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். புரியுதா? ஆமா, அவர் சொல்லிவிட்டதினால அது நடக்க போறதில்லை. அதற்கு நீங்கள் பாத்திரங்களாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் கவனிங்க, அதுக்கு பின்னால ஆண்டவர் சில கட்டளைகளை, சில சில கற்பனைகளை நம்ம நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறது தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன், நான் இந்த மாசம் தலை குனிந்து போக மாட்டேன். ஏன்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் புரியுதா? உன் மேய்ப்பர் யாரு? மேய்ப்பர் யாரு? வானம் பூமி புரியுதா? படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், சகல மிருகங்களை படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் உன் மேய்ப்பரா இருக்கும்போது நீ எப்படி வெட்கப்பட்டு போவ? நீ எப்படி வெட்கப்பட்டு போவ? அப்படி நீ வெட்கப்பட்டு போனா அவருக்கெல்லாம் அவமானம். ஒண்ணு, நீ வெட்கப்பட்டு போறனா நீ இன்னும் அவர் சரியா மேய்ப்பரா நீ என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. அவர் தான் என் மேய்ப்பர்னு நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் அண்டிக் கொண்டா அவர் ஒரு நாளும் இல்லையா தம் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார். ஆமென். இப்ப இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். சரி, ஆமென் சொல்லுங்க. அப்ப நம் தாழ்ச்சி அடையும் அல்லது நம் குறைவுபட்டு போவதில்லை. அதுக்கு ஆண்டு சொல்ற முதல் காரியம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவது இல்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். 11 இல்லையா? நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம்பாதியுங்கள். சம்பாதியுங்கள். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. சம்பாதியுங்கள் சொல்ற. நீங்க போய் என்ன பண்ணு, வைக்கோல் சம்பாதி. வாசிமா புள்ளா வசந்த. நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். கவனிங்க, முதல் காரியம் சம்பாதியுங்கள். ஹலோ பிரதர்ஸ், சம்பாதிக்கிறோம் பாஸ்டர், ஒன்னும் இல்லையா, ஜானியார் மூலம் சறுக்குது, ஆனா சம்பாதி. அதான் சொல்றேன், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இல்லையா வேலை செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, வேலை செய்யாம ஒரு நாளும் சோறு துண்ணக்கூடாது. படிச்சு முடிச்சு வீட்டில் இருந்தா கூட போய் என்ன பண்ணு, ஏதோ ஒரு வேலை செய். பொம்பளை பசங்க படிச்சு முடிச்சிங்கன்னா போய் ஏன்னா ஒரு கம்பெனி வேலைக்கு போ. எங்க வீட்டில் விட மாட்டாங்க பாஸ்டர், சொல்லிட்டு போ. ஏமா என்னை நம்பு, நான் பத்திரமாத்து தங்கம் இல்லையா, நான் உன் புள்ள இல்லையா, ஆமா நான் நீ என்னை எப்படி அனுப்புறியோ அப்படியே நான் வருவேன்னு நீ உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா உன்னை நம்பி அனுப்புவாங்க. உன்னை அனுப்புறதுக்கு பயமாகுது, எங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவோ இல்லையா. ஆமா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பையனா பயம், தோத்துறோம் இல்லையா, பயம் இல்லையா, தோத்துறோம். எந்த புத்துல எந்த பாம்பு இது. ஹலோ, சம்பாதி. அமெரிக்கா போய் சம்பாதி, ஜப்பான்ல போய் சம்பாதி. ஏன்னா எப்ப நமக்கு குறைவு வருதுன்னா, கவனிங்க, கர்த்தர் உன் மேய்ப்பரா இருந்தாலும் கவனிங்க, அவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நீ சம்பாதிக்கும் போதுதான் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உன் கையின் வேலைகளை ஆசீர்வதித்து இல்லையா, நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து அதன் மூலமாய் நீங்கள் தாழ்ச்சி அடையாதபடிக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை தெய்வம் செய்வார். ஆமென். வெறும் கையில் நீங்க முழம் போடுவதை தேவன் விரும்பல. ஹல்லேலூயா.
தேவன் படைத்த ஆதாமுக்கு நீ போய் என்ன பண்ணு, தோட்டத்துல போய் என்ன பண்ணும், வேலை செய். 2 வேலை கொடுத்தாரு அவனுக்கு. ஒண்ணு தோட்டத்தை காக்கணும், 2வது தோட்டத்தை பண்படுத்தணும். புரியுதா? ஆமா, ஸ்தோத்திரம். இதை ஆதாம் சரியாய் செய்யாதபடியால் தான் பிசாசு உள்ள வந்துட்டு. புரியுதா? ஆமா, படிக்கிற வயசா இருந்தா படிங்க, படிச்சு முடிச்சிட்டியா ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஏதாவது ஒரு வேலைக்கு போ, கர்த்தவனை ஆசீர்வதிப்பார். நான் படிச்சு முடிச்சு மறுநாளே ரிசல்ட் வந்த உடனே வேலைக்கு போயிட்டேன். 1977 இங்க இருக்கிற ஜிப் கம்பெனிக்கு போனேன். 3 ரூபாய் கூலி. எவ்வளோ? 3 ரூபாய். 77 3 ரூபாய். ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். அன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சொல்றது தெரியுமா? வேலை செய்யணும், வேலைக்கு போகணும். சாப்பிட்டு வீட்டில் தூங்கி வேலை கிடைக்கல இல்லையா, போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு போ, அப்ளிகேஷன் போடு, வேலை செய். எந்த வேலையும் கிடைக்கலையா, ஊழியத்துக்கு வந்துரு, ஊழியர் செய், உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதுவும் ஒரு வேலை தான். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இதுவும் நல்ல வேலை. ஆமா இல்லையா? பாரு, வெள்ளை வெளியா இருக்கும் பாத்தீங்களா? நல்ல வேலை செய்யறோம். ஆமென். அப்போ சம்பாதிங்க சொல்றான், நீங்க போய் சம்பாதி. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியம் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு, எல்லாரும் எடுங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல வாசிக்கலாமா? 25ஆம் வசனம். 30. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும், பூமியிலே சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4. அவை யாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. போதும், கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே மகா ஞானம் உள்ளவைகள் 4 எறும்பு, வெட்டுக்கிளி, முயல், சிலந்தி. 3 பேர் என் பேர் வரவே இல்லை. மகா ஞானம் உள்ளவைகள். ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் எறும்பு தான். எதுவே எறும்பு பார்த்திருக்கீங்க? எறும்பு எங்க வீட்டு ஃபுல்லாவே எறும்பு தான் பாஸ்டர். எறும்பு மகா ஞானம் உள்ளதா. என்னன்னா, கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்குமாம், காற்றுள்ளும் போதே தூற்றிக் கொள்ளுமாம். ஆமா சொல்லுங்க. காலத்தை அறிந்து செயல்படுமாம், ஒற்றுமையாய் செயல்படுமாம். கோடை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை இல்லையா, அது குளிர்காலத்திலே சம்பாதிக்குமாம். ஆமென் சொல்லுங்க. அவை யாவன போடுப்பா மறுபடியும். அவை யாவன கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கும். ஹலோ பிரதர்ஸ், இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு வியாபாரம் பண்றதுக்கு, தொழில் செய்யறதுக்கு இல்லையா, வேலைக்கு போறதுக்கு. எப்படியோ ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அப்படியே வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணி கர்த்தர் வேலை கொடுப்பார். ஆமா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா தேவனுடைய பிள்ளை எல்லாருமே வேலை செய்யணும். வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடாது. ஊரை சுத்திட்டு வந்து சோறு சாப்பிட்டா அது உனக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு வேலை செய். நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறேன். கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கிறேன், செக்யூரிட்டி வேலை செஞ்சிருக்கிறேன் இல்லையா, கொளுத்து வேலை செஞ்சிருக்கிறேன், பெயிண்டர் வேலை செஞ்சிருக்கிறேன். அதான் என்ன எவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. பிளம்பிங் வேலை செஞ்சிருக்கிறேன், இப்ப மேக்கர் வேலை செய்யறேன். இது வேலைதான், வேலை. புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா? அப்போ எல்லா வேலையும் கத்துக்கணும். ஆண்டவர் பழக்கப்படுத்தினார். எனக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இப்படி பழக்கப்படுத்துறாரு. நல்லா ஜிப்பு கம்பெனியில் நான் தான் நல்ல பெரிய மெயின்டெனன்ஸ். அங்க கையில திருப்பி வச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சுனே வருவேன். போய் ஒரு நல்ல ஹை பொசிஷன் வச்சாரு, டக்குன்னு கம்பெனி மூட்டான். ரைட், சும்மா இருக்கக்கூடாது. போ ரப்பர் ஃபேக்டரிக்கு போ, வேலைக்கு போ. அங்க போனோம், அங்க கொஞ்சம் வேலை செஞ்சேன், தோத்துறோம் இல்லையா. அப்புறம் வந்துட்டேன். அப்புறம்
பிளம்பர் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். தோத்துறோம். ஏன்? என் அம்மா அப்பா உயிர் இருந்தாங்க, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் இல்லையா, பொறுப்பு என் மாமா வந்துட்டு செயல்படணும். செஞ்சேன். கர்த்தர் என்னை நினைத்தார், ஆசீர்வதித்தார். பரவாயில்ல, எல்லா வேலையும் செய்யறானே, இவனுக்கு நல்ல வேலை கொடுக்குன்னு சொல்லி என்னை நினைத்து ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனால வேலை செய்யாம ஊரை சுத்தி வந்தீங்கன்னா கர்த்தர் இந்த வாரம் உன்னை கை உன்னை முட்டி மேல அடிப்பார். போ, ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போ, போ டீ கிளாஸ் கழுவு, போ ஒரு ஹோட்டல் தொடை. இப்போ அது பெருசாகிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு. தொடைக்கிற வேலைக்கு என்ன பேரு? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சர்வ் பண்ற வேலைக்கு என்ன பேரு? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படி. போ ஹோட்டல் தொடை. தோத்துறோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆமா இல்லையா? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அது வையகம். பயப்படாத, போ செய். ஆனா வீட்டுல மட்டும் சும்மா இருக்க, கர்த்தர் பார்ப்பாரு. கவனிங்க, கிதியோன் என்ற ஒரு மனுஷன் அறுப்பு அறுத்துட்டு வேக வேகமா, ஏன்னா அந்த எதிரிகள் வந்து அந்த பயிரை எடுத்துக்கொண்டு போறாங்கன்னு அறிந்து இவன் வேக வேகமா என்ன பண்றான், அந்த அரியை அடிக்கிறான். ஆண்டவர் வந்து கர்வாலி மரத்துக்குள்ள வந்து உட்கார்றாரு. பாருங்க, ரொம்ப கிண்டல் ஒரு ஆண்டவர். ஆண்டவர் அந்த கர்வாலி மரத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கின்னு, பராக்கிரமசாலியே, ஏய் பயந்தானப்பா அடிக்கிறேன், போர் அடிக்கிறேன். அவளை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேல் புத்திரரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கைத்தட்டு பார்க்கலாம். வேலைக்கு அனுப்புகிறவர், கம்பெனிக்கு அனுப்புகிறவர் இல்லையா, வேலை செய்வதற்கு உதவி செய்கிறவர் நான். உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆமா ஆமா. என் படிப்பை நான் நினைச்சிருக்கீங்க. ஓல்டு எஸ்எஸ்எல்சி 269 மார்க்கு. ஆண்டு இந்த வார்த்தையை நீ சொன்னாரு, தம்பி உனக்கு இருக்கிற பலத்தோட போடா, நான் இருக்கிறவன் கோடன்ட்டாரு. ஹல்லேலூயா. 33 வருஷம் ஊழியம் செய்கிறேன். தேவன் மகிமைப்படுகிறார். கவனிங்க, படிப்பு அவசியம் தான், இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாத. இருக்கிற பலத்தோட போ, உனக்கு என்ன இருக்கு அதோட போ. ஆண்டவர் கூட இருந்து நன்மை செய்வான். ஆனா சும்மா மட்டும் இருக்காத. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை புஷ் பண்ணி விட யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை இல்லையா. சோத்திரம் ஒண்ணுமே இல்லை. ஏசு இருக்காரா உனக்கு? ஆண்டவர் ஏசு இருக்காரா? ஏசு இருக்காரா? அவர் ஒருத்தர் இருந்தா போதும் இல்லையா. ஆமா, நீ வெல்லலாம், நீ வென்று விடலாம். ஆமென் சொல்லுங்க. சம்பாதி போ, ஆனா ஏமாத்தாத. எறும்பு மாதிரி நல்லா வளை, சுறுசுறுப்பாயிரு, சுறுசுறுப்பாயிரு. சில பேர் ஏத்துவான் வேலை கிடைக்க மாட்டேன்னா சுறுசுறுப்பு கிடையாது, ஒரு ஆக்டிவ் கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் இல்லையா. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுல 2 பேர் வேலை செஞ்சிருந்தாங்களாம். ஒரு வீட்டுல புரியுங்க. ஒருத்தர் வந்து 10 வருஷம் வேலை செய்யறாரு, இன்னொருத்தர் 5 வருஷம் வேலை செய்யறாரு. எஜமான் என்ன பண்ணாரு, கவனிங்க, இந்த 10 வருஷம் வேலை செய்யறவனுக்கு 5000 ரூபாவும், நேற்று வந்து சேர்ந்தவனுக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாரா இல்லையா. எப்படி இவன் சொல்லுவான்ல, உனக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நாங்க ஆளை பார்த்து கொடுப்போம். எனக்கு பாஸ்ட் 25,000 போட்டாரு, உனக்கு 5,000 கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொல்லி அந்த மனசை கெடுக்காத. எப்படியே பேசினாங்க, ரகசியம் வெளிப்பட்டு போச்சு. அப்போ அவன் போய், என்னையா நான் உனக்கு 10 வருஷமா உழைக்கிறேன்னு இல்லையா, எனக்கு வந்து சம்பளம் அதே தான் கொடுக்குறீங்க, நேற்று வந்தான் அவனை மட்டும் இவ்வளவு கொடுக்குறீங்களே, நீங்க நல்லவங்களாச்சேன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். உண்மைதான்ப்பா, உன்னை விட அவன் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறான், என்னோட அவன் பெரிய வேலை செஞ்சிடறான் அப்படின்னு. சரிப்பா, ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, வா கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு, நாளைக்கு திருநெல்வேலிக்கு போனோம், என்ன பண்ணு டிக்கெட் புக் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார். இவன் போனா அங்கே திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் இல்லைப்பா, ஃபில்லுன்ட்டான். சேரன்ல ஃபில்லுன்ட்டான்.
வீட்டுக்கு வந்துட்டான். ஐயா சேரல்ல ஃபில்லா போப்பா, பாண்டியலுக்கு தான் போய் பாருங்க. மறுபடியும் போனான் பாண்டியன் போனா பாண்டியன்லயும் ஃபுல்லு. மறுபடியும் வந்துட்டான். ஐயா பாண்டியனும் ஃபுல்லா. டேய் வந்தே பாரத்தில் பாடுற போட. போய் பார்த்து ஐயா வந்தே பாரத்தில் அதுல சுத்தமாக கிடையாது போடான்ட்டான். அவனை உட்கார வச்சு நேற்று வந்தான் பார்த்தியா, எப்பா போய் என்ன பண்ணு திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் போடுவாப்பான்னு சொல்லி அமிச்சாரான். அவன் போனான். அவனுக்கு இதே பல் தான். நெல்லையில் ஃபுல்லு, பாண்டியனில் ஃபுல்லு, வந்தே பாரத்தில் ஃபுல்லு. இல்லையா? சரியா சரியா. ஏசி கிளாஸ் இருக்கா? ஏசி கிளாஸ் இருக்கா? அது படுத்தும் போறதுக்கு இருக்கா? ஏசி இருக்கு, அதுல போட்டு டக்குன்னு போட்டு டிக்கெட் வாங்கி வந்துட்டான். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? ஒரு வேலை விட்டா அதை செஞ்சு முடிச்சு வரணும். ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? ஞானம் இல்லை. சொல்றாரு உலகத்திலே மகா ஞானம் உள்ளவைகள் 4, அது ஒண்ணு எறும்பு. எறும்பு கவனி, எறும்பு. அதுக்கு ஞானத்தை பாருங்க. கோடை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை குளிர்காலத்தில் சேர்க்குமா? அதுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு நமக்கு இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லல, அவர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஞானமா இருக்கணும். சம்பாதி அவசியம் இல்லையா? ஒரு குடும்பம் ஆயிட்டா, பிள்ளைன்னு ஆயிட்டா, ரைட், சம்பாதி, போ, வேலை செய், ஒளை, மூட்டை தூக்கு இல்லையா? எதனா ஒன்று பண்ணு. பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஆண்கள் கூட வேலை கிடைக்கல, பெண்கள் நல்ல வேலை கிடைச்சிருது. போய் செய், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. நான் கூட சொல்றாரு ஆண்டவர். ஆமென். சம்பாதியுங்கள், சம்பாதியுங்கள், அது நல்லது. ஹல்லேலூயா. சுறுசுறுப்பாயிரு, சுறுசுறுப்பாயிரு, ஆக்டிவாயிரு இல்லையா? உட்கார்ந்தா ஏந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல இல்லையா? எப்ப பார் பெட்ல பொறுத்து நடக்கிறது. நோ, ஆண்டு கிருபை கேளு. இன்னைக்கு காலை ஏந்தும் போதே ஒரு மாதிரியான உடம்பு. இயேசுவின் நாமத்தை பிசாசு ஏந்து உடனே கொஞ்சம் அப்படியே பெல் அடிச்சாச்சு, பொறுத்துக்கலாமா தோந்து. டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஜோம் பண்றான்னு கவனிங்க. நம்மளை அப்படிதான் ஏமாத்தான் இல்ல. படுத்துக்கலாமான்னு தோணும், கொஞ்சம் தூங்கலாமான்னு தோணும் இல்லையா? இல்லையா? எப்போ தூங்கணும் தெரியுமா? நைட்டு தான் தூங்கணும். பகல் ஃபுல்லா வேலை செய்யணும், இரவுல தூங்கணும் இல்லையா? சில ஆளு எப்ப பார் தூங்கி நிற்குது. எப்போ போகுது போகுது, எப்போ போகுது வெடியுது, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. சோ நோ நோ நோ. இந்த சர்ச்சை வர எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா? செபிக்கணும் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய நீங்கள் தாழ்ச்சி அடைய விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நீங்க தாழ்ச்சி அடைந்தோம் இல்லையா? இதெல்லாம் தேவ திட்டம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 16, 17, 20, 22 பார்த்தீங்கன்னா, இந்த டேலண்ட், தாளந்து, உங்க திறமைகளை பயன்படுத்தி சம்பாதி. கவனிங்க, ஆண்டவர் இயேசு எல்லாருக்குமே திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. திறமை நீங்க திறமை இல்லாம பிறந்தா கூட நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கையில உள்ள இருக்கிற திறமைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இட்லி இனியவன் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மசாலா பொடி கேள்விப்படுறோம் இல்லையா? மாவு கேள்விப்படுறோம் இல்லையா? ஏன் இவங்களாம் யாரு? இவங்களாம் யாரு? சோம்பேறிகளுக்காக அவங்க திறமையை பயன்படுத்தி செய்யறாங்க இல்லையா? எங்க வரும்போது 2 பாக்கெட் மாவும் 3 பாக்கெட்டு கோதுமை மாவும் இல்லையா? ஏன் அந்த 2 பாக்கெட் மாவு உன்னால வீட்டில் அரைக்க முடியாதா? சொல்லுங்க. 2 பாக்கெட் இல்லையா? யாருக்கு இவங்களாம் அப்படி அவங்க திறமையை பயன்படுத்தி எப்படியும் நமக்கு மாவு வாங்குறது ஒரு 100 சோம்பேறி ஆர்டர் வச்சிருப்பாருன்னு அவன் விசுவாசத்தோடு என்ன பண்றான்? மாவாட்டி பேக் பண்ணி விற்கிறான். நம்ம போய் 2 பாக்கெட் கொடு, 3 பாக்கெட் கொடு, 5 பாக்கெட் கொடு. ஏன் அது நீ ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவர் நமக்கு திறமைகளை கொடுத்து இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க. நான் நேத்து வாசிச்சேன். குணசாலியான பெண்ணை இப்ப சொல்றேன். அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கவே மாட்டாளாம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கவே மாட்டாள். வாசிங்க பார்க்கலாம்.
அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் ஆ, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று ஆ. கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அதனாலதான் புருஷன் மெச்சிக்கிறான் பாருங்க. புருஷன் எனக்கு என்ன மெச்சிக்க மாட்டாரு, எனக்கு பார்த்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டாரு, என்னை பார்த்து நீ திறமசாலி சொல். அது தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. அவள் பிள்ளைகள் எழும்பி பிள்ளை சொல்லுது, அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைங்க சொல்லுதா, அம்மா நீ பாக்கியவதிமா, உனக்கு நான் பிள்ளைய போதுனேன், நீ பாக்கியவதின்னு பிள்ளைங்க சொல்லுது. அப்புறம் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எப்ப புகழுவான்? உனக்கு இருக்கிற தாளந்த பயன்படுத்தி இல்லையா சிறப்பாய் செய்யும் போது கவனிங்க, உன் புருஷனை பார்த்து, சரி நானும் எவ்வளவு பொம்பளை பார்த்துட்டேன், சரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ண ஒத்த கால நிப்பான் அவன். ஆனா இப்ப அப்படியே நினைக்கலாம், சனி எனக்கு சாபம் தெரியல இல்லையா, ஆமா வேற பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். கவனிங்க, ஏன் குணசாலி 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 புரியுதுங்களா? அவளை பத்தி ரொம்ப அழகா பைபிள் சொல்லி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நீங்க யாரும் இப்போ படிக்க மாட்டீங்க, நீங்க தான் நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா செயல்படுத்துறது கிடையாது. அவளுக்கு இருக்க டேலண்ட் பாருங்க இல்லையா, ஸ்தோத்திரம். அவள் சோம்பலின் பாருங்க, அவள் அதிகாலமே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம், வேலைக்காரனுக்கு ஆகாரம் கொடுப்பாளாம். சரி இல்லையா, நீ அப்படி செய்வியா? ஸ்கூல் வந்துட்டாங்க இல்லையா, தோத்திரம். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 5 மணிக்கு எழுந்து தான் ஆகணும், ஜோம் பண்ணி தான் ஆகணும், சமையல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, ஏதோ உனக்கு கலரி கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. தோத்திரம். ஆமா, சில பிள்ளைங்க சோத்தை சாப்பிட்டா நமக்கு கொரோனா வந்துருவோன்னு பயமா இருக்குது. ஒரு உப்பு இல்லை, சப்பு இல்லை, ஒரு காரம் இல்லை, ஒரு இது இல்லை. உண்மை சொல்றீங்க, இந்த இப்போ இந்த சமுதாயத்தில் பிள்ளைங்களாம் ரொம்ப பரிதாபம். எவ்வளோ யூடியூப்ல எவ்வளோ காரியம், எப்படி சமையல் பண்ணுவது, எப்படி குழம்பு எப்படி சாம்பார் வைப்பது, எப்படி காரக்குழம்பு வைப்பது, எப்படி இல்லையா தோத்தணும் எல்லாம் சொல்லி தந்து இல்லையா, அதெல்லாம் இதை விட்டுட்டு இல்லையா எவனா ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கான். ரீல்ஸ், அந்த ரீல்ஸை பார்த்துன்னு குட்டிச்சவரா போகுது. ரீல்ஸ் பார்த்தா குட்டிச்சவரா போயிடுவேன். ஒன்ன சொல்லுதுமா, ரீல்ஸ் பார்க்குறாங்க போய் நல்லா இல்லையா, பைபிள் இது அது யூடியூப்ல நல்ல காரெல்லாம் வருது பாருங்க இல்லையா, எப்படி இட்லி சுடுவது, எப்படி தோசை சுடுவது. நம்ம ஒரு வீட்டுக்கு தோசை போனா பின்னாடி அப்படியே அட்டக்கரிமா. அந்த ஒரு அம்மா இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னே வச்சா கருப்பா இருக்கு, என் தோசை திருப்பி போட்டு சுட்டுக்குது. முண்டம் தோசை திருப்பி போட்டு அந்த அடியில சுட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வச்சு நம்ம என்னமா பண்ண முடியும்? அவ எப்படி உன் புருஷன் புகழுவான்? ஏன் மூஞ்சிமா தான் குத்துவான். அவ புருஷன் பாருங்க இல்லையா, அநேக குணசாலி உண்டு, ஆனா முன்ன மாதிரி இல்லம்மா அவன் புகழ்கிறானா. பிள்ளைங்க பாக்கியவதின்னு சொல்றாங்களா? நம்ம அதானே வேணும். ஒரு நாள் கூட குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் பாஸ்டர். ஒரு நாள் கூட இந்த சோறு எப்படி சொல்லுவான்? அவனே சகிச்சின்னு இல்லையா, இனி சாப்பிட்றதுக்கு வாழாம பாடத்துக்காக சாப்பிடணும் சொல்லி சில பேர் சில வீட்டில் பாருங்க ருசிக்கு சாப்பிட்றது இல்லை. சரி கொஞ்ச நாள் வண்டி ஓட்டணும், தோத்துறோம் இல்லையா. நீ கரும்பு தோசை சுட்டு கொடுத்தாலும் சரி, வெள்ளை தோசை சுட்டு கொடுத்தாலும் சரி, மஞ்சள் தோசை சுட்டு கொடுத்தாலும் சரி இல்லையா, ப்ரௌன் தோசை சுட்டு சரி இல்லையா, அவன் பாருங்க எதுவும் சொல்றது எதுவும் சொல்றது. ஏன்னா வாயில போனா அப்படியே ஒட்டிக்கு வர திறக்க முடியாது. ஏமா திறமை இருக்குப்பா, நம்ம எல்லாருக்கும் திறமை இருக்கு. இந்த ரோட்டு கடையில் போய் பாருங்க, என்ன அழகா சாப்பாடு இருக்கு, என்ன அழகா இல்லையா சொல்றாங்க. ஆமா சொல்லுங்களேன், போய் கேளு, அக்கா எப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்குது, சரி என்னெல்லாம் பண்ற, அது ஒரு கௌரவ பிரச்சனை. இதுக்கு உன் கௌரவ பிரச்சனை தான் உனக்கு குட்டிச்சல் ஆகுது. போ கேளு. கவனிங்க, எல்லா ஹோட்டலையும் ஆம்பளை தான் தோசை சொல்றான், எல்லா ஹோட்டலையும் ஆம்பளை தான் சமையல் பண்றான். என்ன நேர்த்தியா இருக்குது, என்ன அழகா இருக்கு. ஹலோ, திறமை திறமை திறமை. எந்த ஹோட்டலாவது பொம்பளை சமையல் பண்ணி பார்த்துக்கிறீங்களா?
பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போய் வந்துட்டேன், எல்லாம் ஆம்பளை தான். ஏன்? அவ்வளவு அழகா பண்றாங்க, அவ்வளவு அழகா பண்றாங்க. சமையலுக்காகவே பிறந்த நீங்க கொலாப்ஸ் பண்ணிடுங்க. சரி, இனிமே திறமை பயன்படுத்து, திறமைகளை 5 2 தாளந்தான் 4 ஆக்கு, 1 2 ஆக்கு, 5 10 ஆக்கு. உனக்குள்ள தாளந்த பயன்படுத்துங்க. ஆமா சொல்லுங்க. எல்லாருக்குள்ளும் தேவன் தாளந்துகளை, கிருபைகளை, திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வேலை செஞ்சாலும் ஜபத்தோடு செய், ஆக்டிவா செய்யும், முயற்சியோடு செய்யும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ இந்த உலகத்தில் தாழ்ச்சி அடைய மாட்ட, வெட்கப்பட்டு போக மாட்ட, தலை குஞ்சு போக மாட்ட. உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். அப்படி எவனும் உன் இயேசு இயேசுன்னு ஓடுறியப்பா, என்னப்பா உன் வாழ்க்கை, அப்படி எவனும் கேட்க மாட்டான். பரவாயில்லப்பா, உன் இயேசு உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருப்பா, இயேசு உன்னை கனப்படுத்துறாருப்பா, உன் இயேசு உனக்கு உதவி செய்கிறார்ப்பா, அப்படி சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாளந்துகளை, திறமைகளை பயன்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய இருக்குது, தோத்திரம். அடுத்த பாயிண்ட் ஓடிடுறேன். 2வது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14 16. சீக்கிரமா 1 ராஜாக்கள் 17 14 16. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஸ்தோத்திரம். 2வது முதல் சொன்னேன், சம்பாதி, போய் வேலை செய், நல்ல வேலை செய்யுங்க, ஜபத்தோடு வேலை செய். ஆமா, எந்த வேலையும் முழு மனதோடு செய், அல்லது அர்ப்பணிப்போடு செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீ தாழ்ச்சி அடைய மாட்டே. ஆமா, ராஜா எத்தனை வீடு கட்டின, எத்தனை வீடு கட்டிய உன் வாழ்க்கையில, எத்தனையோ வீடு கட்ட ஆளு. திறமை கவர்மெண்ட் தான் செய்வார். இப்போட மெட்ராஸ் தான் வேலை. ஏந்து நில்லுமா, உன்னை பார்க்கட்டும் அவங்க எல்லாரும். சொல்லு, வீட்டு வேலைன்னு சொல்லு, அவர்கிட்ட சூப்பராக பண்ணுவார். 3 மணிக்கு எழுந்துப்பாரு, ஜோம் பண்ணுவார், வேலைக்கு போவார். ஆமா, எத்தனை வீடு கட்டி வித்துட்டாரு. 6-25 ட்ரெயினா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? ஒரு என்ன படிச்சுக்கிற, இன்ஜினியரா 6வது படிச்சு 50 வீடு கட்டாங்க ஆளு. 60 கட்டி கழித்து. நான் 10 கம்மியா சொல்லிட்டேன், உட்காருமா. 6ஆம் கிளாஸ் படிச்சு 60 வீடு கட்டிக்கிறாரு. நீ வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் இன்ஜினியரிங் படிச்சு எத்தனை வீடு கட்டிக்கிற? ஒரு வீடு ஒழுங்கா கட்டி முடிக்கல. அதுல சண்டை, சச்சரவு, கொலாப்ஸ் இல்ல. ஆமா, இப்படி கட்டுறானா, இப்படி கட்டுறான், இப்படி கட்டுறானா, இப்படி கட்டுறான். நாங்க போய் ஒச்சு கட்ட வேண்டியதாக. திறமை, திறமை, திறமை. ஆமா, ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம சர்ச்சுக்கு ஒரு இன்ஜினியர் வந்தாது. இந்த ஃபர்ஸ்ட் பால்கனி, பாஸ்டர் இந்த பால்கனி வைக்க முடியாது, அது ஏற்ற மாதிரி சூழ்நிலை நீங்க வெய்யுங்க, பால்கனி வரும், அது ஏற்ற மாதிரி அமையும்னு சொன்னாரு. அப்படியே வச்சாங்க, பால்கனி வந்துட்டு ஒரு 100 பேர் மேல உட்காந்துக்கிறாங்க. இன்ஜினியர் முடியாதுட்டாரு. நான் சொன்னேன், நடக்கும், நீங்க இப்படி போடுங்க, அப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, வரும் பாருங்க. வந்துட்டு ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், தாளந்து கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் நீ பயன்படுத்தி நீ செய்யற தொழில ஜபத்தோடு உற்சாகமா செஞ்சு பாருங்க. அந்த தொழிலை தேவன் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாகும். புரியுதா? புரியுதா? 2வது சொல்றாரு, மாவு குறையில. ஏன் இந்த அம்மா தாழ்ச்சி அடையல? ஏன் தாழ்ச்சி அடையல? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அவ வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்கள். சொல்ற, ஐயா கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்னதான் இருக்கு, இன்னைக்கு நானே என் பிள்ளையும் சாப்பிட்டு இன்னையோட சாக போகிறோம். ஊழியக்காரர் சொல்றாரு, அம்மா வீட்டுக்கு போ இல்லையா, அந்த 2 ரொட்டியை பண்ண பாருல, அது 3 ரொட்டியை போட்டு முதல் ரொட்டியை என்று கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.
சொல்ல அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க. எப்பெல்லாம் ஊழியக்காரங்க நீங்க கெட்டு போறது எதையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? என் ஆசைலாம் இந்த திருச்சபை வர எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? தேவநாமம் மகிமைப்படணும். அந்த ஆசைக்கு தான் பல காரியம் சொல்லி கொடுக்கிறோம். அதுக்கு நீங்க கீழ்ப்படி. அவர் அப்படிதான் பேசுவாரு. அவரு ஸ்டேஜில் நிற்கிறாரு, கீழே வந்து பார்க்கட்டும், நான் கீழே தான் மேலே வந்திருக்கிறேன். பிறந்தவனே நான் கர்ண பரம்பரையில் பிறந்தேன், நான் கவசம் கொண்டு மாட்டு வந்திருக்கேன். இல்லை இல்லை இல்லை, தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். நான் எங்க பையனை சொன்னேன், டேய் நானும் எங்க அம்மாவும் இந்த செங்கல்பட்டு ஃபுல்லா தயிர் வித்தோம், பால் வித்தோம் பாடா. செங்கல்பட்டு ஃபுல்லா நாங்கள் 2 பேரும் சுத்துவோம்டா, தயிர் வித்து இருக்கிறேன். அது எனக்கு என்ன வெட்கமே கிடையாது எனக்கு. ஹல்லேலூயா. பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்லாம் நல்ல ட்ரெஸ் போட்ட பழக்கமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு இல்லையா, ஆசீர்வதித்து இருக்கிறார். எந்த ட்ரெஸ் போடுறது, எந்த ட்ரெஸ் போட இல்லையா, அவ்வளோ சப்பாரி ஊட்டு பீரால் தூங்குது. ஏன் சொல்றேன், ஏன் சொல்றேன்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கீழ்ப்படிங்க. அந்த அம்மா மாத்திரம் கீழ்ப்படியாம போயிருந்தாங்கன்னா இல்லையா, அந்த அம்மாவுடைய வார்த்தையின்படியே அன்னையோட அந்த அம்மா கதை க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரம். சொல்ல என்ன வந்தாலும் தவறான வார்த்தை சொல்லாத, நான் செத்துருவேன் போ. மரணமும் ஜீவன், கவனிங்க, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவன் அந்த கனியை பூசிப்பான். சில பெண்கள் எதுக்கு நான் செத்துறேன், ஒரு அம்மா சொல்லிச்சான் நான் செத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சொல்லிச்சேன் போய் சாவன்ட்டான். எத்தனை தான் ஒன்று வச்சு போராடுறது, சாவன்ட்டான். இந்த அம்மா போயிட்டு திரும்பி வந்துச்சு. ஏண்டி வந்துட்டுன்னு கேட்டான். இல்லை மழை வர மாதிரி இருக்குது, கொடை எடுத்து போல. சாவ போற உனக்கு எதுக்கு கொடை? அப்ப இதுக்கு சாவர விஷயம் இல்லை, ஏமாத்துது. சாவரன்னு போனால மழை வந்தானா, இடி அடிச்சேன்னா, மின்னல் அடிச்சேன்னா ஏமாத்த. தவறான வார்த்தை பேசாத, தவறான வார்த்தை பேசாத. ஏன்னா பிசாசு அந்த வார்த்தை கெட்டியா பிடிச்சிக்கலாம். ஆமேன். ஆமா சொல் புள்ளியா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் இல்லையா? ஆமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீன் கூடவே இருக்கிறேன். இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு தவறான வார்த்தையை சொல்லாத, தவறான வார்த்தையை சொல்லாத இல்லையா? பிசாசு கவனிங்க, இந்த இந்த மேஸ்திரிங்கெல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன பஞ்சு பாது? ஸ்பாஞ்ச் 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 வச்சிருப்பாங்க. பிசாசும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருப்பான். உன்னை அப்படியே உள்ள நுழைச்சி அப்படியே பிழிவான். அப்படியே புரிஞ்சாக சொல்லணும், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்படி புளிய என்ன பண்ணோம், என்ன சொல்லணும்? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. மறுபடியும் ஒரு புடிவான், மறுபடியும் ஒரு புடிவான். ஆனந்தம் இல்லையா? ஒரு பாட்டு இப்படியே பாடு, அவன் வெறுத்து ஓடிடுவான். இது தேராது, இது நம்ம கீழ்ப்படியாது இல்லையா? இது இந்த இயேசுநாதர் இது கெட்டியா புஷ்டாரு, நம்ம இதை ஏமாற்ற முடியாது. என்ன பண்ணுவான்? சரி அடுத்த இல்லையா ஓடிடுவான். நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா? அவன் உன்னை போட்டு பிடின்னு பிடிஞ்சா கூட சொன்னான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையினை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படி சொல்லி பாரு, ஓடுவான். ஆமா சொல்லுங்க. அவன் சொல்றதுல நீ ஆமா போட்டினா அப்படியே போட்டு முக்கிடுவான். உனக்கு இடுப்பு தானே வலி, ஆமா சர்ச்சைக்கு போகணும்னு யோசிக்கிறியா? வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி பாலை போ சாத்தானே, நான் செத்தா கூட என் உயிர் அங்கதான் போய் போகணும். புரியுதா?
புரியுதா? வசனத்து மேல நிக்கணும். அதான் கண்மலை. கண்மலை மேல நீ வீட்டை கட்டினா இல்லையா, பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, பெரும் மழை வந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, மோதினாலும் உன் வீடு விழாது, உன் வாழ்க்கை வீணாகாது, உன் விசுவாசம் வீணாகாது இல்லையா, உன் ஜெபம் வீணாகாது, உன் குடும்பம் அசையாது. புரியுதா? இந்த அம்மா பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படியில கற்றுக்கொள்ளுங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படி கற்றுக்கோ, நீ நல்லா இருப்ப. ஆமென். ஏன்னா ஊழியக்காரங்க எல்லாமே உங்க நன்மைக்காகவே தான் சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்காரன் நீ கெட்டு போயிடணும், நீ அழிஞ்சு போயிடணும் அப்படி சொல்லவே மாட்டாங்க இல்லையா. எப்படியாவது உன்னை தூக்கி நிறுத்தி இல்லையா அந்த கண்மலை மேல வச்சுட்டா எங்களுக்கு அது போதும்னு தோணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, ஆனா மாம்சீகமா அந்த அம்மா யோசிச்சிருக்கோம். பிச்சிலே பிச்சு, இது கௌரவ பிச்சை அவருக்கு இல்லையா, சோத்திரம் யோசிச்சிருக்கோம். ஆனா அந்த அம்மா தெய்வத்தை அறிஞ்சபடினால இல்லையா, போய் ரெண்டு ரொட்டியை போடுறது 3 ரொட்டியை போட்டு முதல் ரொட்டியை இந்த ஊழியக்காரன் கொண்டாந்து கொடுத்தோன்னே அவர் சாப்பிட்டு சொல்றாரு, இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன் மாவும் எண்ணெயும் குறையாதுன்னு சொன்னாரு. அந்த நாள்ல இருந்து அந்த பஞ்சம் தீர நாள் வரைக்கும் இல்லையா எல்லா வீட்லயும் பஞ்சம். ஆனா இந்த சாரிபாத் விதவை வீட்டுல மாத்திரம் இல்லையா தினந்தோறும் சப்பாத்தி குருமா தினந்தோறும் இல்லையா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு கோழி குஞ்சு கோழிட்ட கேட்டான், அம்மா நம்மளை மட்டும் எல்லாரும் கோழி கோழின்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு பிரேமா நல்ல பேர் இருக்குது, செக்கின் நல்ல பேர் இருக்குது, உங்க பேர் ஜாய்ஸ் நல்ல பேர் இருக்கு, நமக்கு ஒரே பேர் கோழி கோழின்னு சொல்றாங்களே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கெல்லாம் பேர் கிடைக்காதான். அப்போ அந்த தாய் கூட சொல்லி, எப்பா அவனுக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் செத்தா அவன் போனோம், நம்ம செத்தா சிக்கன் 65 சொல்லுவான், சிக்கன் நம்ம செத்தா சிக்கன் 65 சுக்கா லாலிபாப்பு. ஆமா, 100 வகை சொல்றான், 100 வகை சொல்றான். ஆனா நமக்கு 1000 பேர் இருந்தா கூட செத்தா என்ன ஒரே நேம் தான் போனோம். ஆனா கோழி செத்தா 1000 நேம். சிக்கன் 65, சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா, என்னமா பாரு அனுபவங்களை பேரு. சோ சிக்கன்லயே 100 வகை சொல்றான். அவரோட பேரை மாத்தி ஒரு மசாலா கொஞ்சம் மாத்தி போட்டு இது வேற மாதிரி சொல்றான். நம்மளும் ஏன் போய், ஆனா ஒரே கோழி தான், ஒரே கோழி. அவன் மாத்தி போட்டு எங்கெங்கயோ போய் பேரெல்லாம் சம்பாஷணை சொல்றானுங்க. இதை வந்து சிக்கன் சாக்லேட், சிக்கன் சாக்லேட். ஆமா, சாப்பிட்டு பாருங்க, சாக்லேட் மாதிரியே இனிக்கின்றான். அட பாவி, எப்படியோ சொல்லி ஏமாத்துறான் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கீழ்ப்படிஞ்சினா உன் வாழ்நாள் முழுவதும் இல்லையா நீ தாழ்ச்சி அடையவே மாட்டேன். வாசிக்கலாம், எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம், எசேக்கியேல் 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில், கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஏன் தாழ்ச்சி வருதுன்னா, நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யாமல் இல்லையா. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது இல்லையா, நீங்க நீதிமொழியில் வாசித்தீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு உரியதை தேவனுக்கும், ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் நீங்கள் செலுத்த வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஒற்றலாம் தலைமையிலும் சீரகத்திலாம் நீங்க என்ன பண்றீங்க, தசமம் கொடுக்குறீங்க, அதையும் செய்யணும், இதையும் நீங்க விட்டுடக்கூடாது. ஆமா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து லூக்கா புஸ்தகம் 6 சொல்றாரு
இல்லையா? உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை பரலோக 12:33-34 லூக்கா 12. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். தர்மம் பண்ணு, தப்பு இல்லை. பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உன் இருதயமும் இருக்கும். அப்போ நம்ம பொக்கிஷம் எங்க சேர்க்கணும்? பரலோகத்துல சேர்க்கணும், இல்லையா? ஸ்தோத்திரம். பூமியில அன்னைக்கு தான் போதும் தோத்திரம், இல்லையா? என்ன ஜெபம் பண்றோம்? பரலோக ஜெபம் என்ன? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க. 2 நாள் ஆகாரம் சேர்த்து கொடுத்தா சாப்பிட முடியுமா? நம்ம என்ன ஜெபம்? ஆண்டவரே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடு, பிச்சை கொடு, தர்மம் பண்ணுன்றாரு. தர்மம் பண்ணு. சில ஆள் பாருங்க, அப்படியே இருந்தா கூட எது செய்யாது. ஏமா செத்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமா, இருக்கிறத இல்லையா வித்து ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லையா? பிச்சைக்காரங்களுக்கு கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. நல்லது, நல்லது. ஏன்னா கவனிங்க, பை சொல்லுது, இங்க துரு பிடிச்சிடுமா, துரு பிடிச்சிடுமா, பணப்பை கெட்டு போகுமா. புரிஞ்சுட்டீங்களா? இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிடு, மிச்சத்தை ஏழை எளிய மக்கள் கொடு, தோத்தரும் அப்படியே சேர்த்து வச்சு, இல்லையா? செத்துறாத. பரலோகத்தில் வச்சாலும் அங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை உனக்கு திரும்ப கொடுப்பார். உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயமும் இருக்கும். ஆமா, சில பேர் வீட்டை விட்டு வெளியே வரா பாருங்க. ஏன்னா வீட்டில் நிறைய பீரோல பணம் வச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வா, ஜெபத்துக்கு எவனா ஆட்சி போயிட்டானா? ஸ்தோத்திரம். உன் பொக்கிஷத்தை கவனிங்க, துன்னுடும். ரைட் இருக்கா? கொடுக்க வேண்டாம், கொடுத்துடு. தோத்திரம். ஏழைகளுக்கு கொடுக்கறியா? கொடு. பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? கொடுத்துடு. கொடுத்துட என்ன ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பாகம் வச்சுக்கோ. ஆமா, இல்லையா? எல்லாம் இல்லையா? ஒண்ணுமே அனுபவிக்காம, பிள்ளைங்களும் அனுபவிக்காம, நீயும் அனுபவிக்காம, இல்லையா? எவனோ எத்தும் போறதுக்கு ஏமா வச்சிருக்கிற, தள்ளி விட்டு தோத்து போட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி, நீ கொடு, நான் உனக்கு கொடுப்பேன். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் உன் மடியில திரும்ப போடுவாங்க. ஏன் சொன்னாரு? அந்த வார்த்தை கீழ்ப்படிறோமா நம்ம, இல்லையா? எத்தனை பேர் உண்மையா இந்த தசம பாகங்கள் காணிக்கையில தேவனுக்கு கொடுக்கறீங்கன்னு தெரியல. கொடுக்கணும், கொடுக்கணும். அது அவரே சொல்றாரு, உன் வீட்டுல ஆசீர்வாதம் உண்டாகணுமா, உனக்கு உண்டான அந்த முதற் கனிகளை தெய்வ சமூகத்து கொண்டு வா, ஆசாரியன் கொண்டு வா. அது தெய்வ சட்டம், மற்ற மதத்துல கிடையாது. ஆனா கிறிஸ்துவ மார்க்கத்துல தேவன் அதை சட்டமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் இல்லையா இந்த உலகம் எங்கும் பரவ வேண்டுமானால் அதற்கு பணம் அவசியம். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, இல்லையா? அப்புறம் எல்லாம் செய்யறோம். இதெல்லாம் சும்மா ஃபேனு கரண்ட்டுக்காரன் என்ன எங்க பெரியப்பாவா? கரண்ட் பில் கட்டணும்ல, மாசம் 33,000 கட்டணும்ல. சேர் ஒன்றா சேர் வாங்கணும்ல, 10 சேர் ஒன்று போயிருக்குது. என்ன எப்படி உட்காந்து தெரியல. தோத்துறோம். சேரை உடச்சு தூர போட்டு வச்சுக்கிறாங்க. தோத்துறோம். கோயில் சொத்துமா, பார்த்து உட்காரு. ஹல்லேலூயா. உடஞ்சா நீயே வாங்கி வந்து வச்சிரு ஒரு சேரை. இந்த மாதிரி சேரை வாங்கி வை, இல்லையா? அகல் சேர் வாங்கி வச்சு எடுத்த கெடுத்துறாத. புரியுதுங்களா? எவ்வளவு செலவு செய்யறாங்க, இல்லையா? 10 ரூபாய்க்கு டீ வாங்கி 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதோட கடை சொல்லிட்டு போயிடறான் சில பேர். 10 ரூபாய்க்கு டீ நாங்க வாங்கி, ஏழை மக்கள் சாயங்காலம் வெடிகாலம் ஓடி வருது, போகும்போது மயக்க காட்சி வந்து சொல்லி 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதோட கடை சொல்லிட்டு போயிடறான் சில ஆளு.
வேண்டாம், ஏசப்பாடு கடன் சொல்லாத. 5 ரூபாய் உண்டாண்டு இல்லையா? ஓசியே சாப்பிடணும் ஆசைப்படுறியா? ஒழிச்சு சாப்பிடுப்பா, ஒழிச்சு சாப்பிடு, பணம் கொடுத்து சாப்பிடு. போன வாரம் நான் போனேன், நானே 10 ரூபா கொடுத்து 2 டீ வாங்கி நான் டீ குடிச்சேன், ஒரு டீ குடிச்சான். என் பாஸ்டர் ஓசி டீ குடிக்காம சொல்லக்கூடாது. 5 ரூபாய், ஒன்லி 5 ரூபாய், ஒன்லி 5 rupees. விருது நல்லா போட்டு தராங்க, தோத்து நல்லா இருக்கு. 10 ரூபாய் டீயே 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதுக்கே கடன் சொல்லிட்டு போகுது. அடுத்த வாரம் நான் படிக்கும் போது முடிக்கிறோம், டைம் ஆகிட்டு. படிக்கும் போது விஜய்னு ஒருத்தன் என் கூட இருந்தான். நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரு கும்பலாக போவோம் ஸ்கூலுக்கு. அதில் அவர் தான் போனாலும் ஃபோன் பண்ணான். என் பேர் என்ன ஞாபகம் தான்ப்பா, சொல்லு விஜயா சொல்லுமா. அவன் அப்போ கொஞ்சம் பணம் இல்லையா, 10 பைசா பட்டாணி வாங்கி ஆளுக்கு ஒரு படம் கொடுத்து வீடு வாங்கிட்டு வந்துடுவான். அவன் அண்ணா ஸ்கூல்ல இருந்து வீடு வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் அந்த பேனாவை அடமானம் வச்சு ஐஸ் வாங்கி ஆள் குத்துட்டு மறுநாள் 5 ரூபா போட்டு மறுபடியும் பேனா மூட்டு மறுபடியும் அடமானம் வச்சிருவான். இப்படிலாம் போச்சுப்பா. அவன் போன வாரம் போன் பண்ணான், நான் விஜயம் பேசுறேன் தெரியுமா? நல்லா தெரியும், பட்டாணி 10 ரூபாய் பட்டாணி வாங்கி இல்லையா, இந்த ஆளுப்பா வரைக்கும் ஆளுக்கு 1 10 பேர் இருப்பான், ஆளுக்கு 1 குத்து இட்டு வரேடா. என் பேரனுக்கு ஒரு பொண்ணு பாருப்பா, பார்க்கறேன். எப்படியோ என் நம்பர் புடிச்சிட்டான். ஆளு என் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவர் இங்க இல்லை, அவர் பெரிய சாமியார் ஆக்டர், அங்கே போய் பாருட்டான். என் நம்பர் வாங்கிட்டு என்ன ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்ம நிறைய முறை கேட்கிறோம், சாரிபாத் விதவை வீட்டில் ஆண்டு அற்புதம் செய்தாரு, செத்து போன பிள்ளையை உயிரா எழுப்புனாரு இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா. என்ன காரணம்? படிங்க. நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. உண்மை சொல்லுங்க, இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த சத்தியத்தை அறிந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் இல்லையா, கொடுக்க நான் கற்றுக்கொண்டபடினால்தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். மற்றபடி நமக்கு வெளிநாட்டு பணம் உண்டா? இல்ல. FCR கூட கிடையாது, நமக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. லோக்கல் ஃபண்ட் வச்சு 30 வருஷமா ஆண்டு இந்த சபையை நடத்த உதவி செஞ்சிருக்கிறார். காரணம் என்ன? தேவனுக்கு முதற் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா சொல்லுங்க, என் சம்பாத்தியத்தில் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு தேவன் கொடுக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு தசமபாவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்னுடைய உண்மையை பார்த்து, என்னுடைய உத்தமத்தை பார்த்து இல்லையா, இந்த அளவுக்கு என் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதாங்க சத்தியம், மற்றபடி வேற எந்த ரகசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த சாரிபாத் விதவை பாருங்க, பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவருடைய சட்டியில மாவு குறையில, எண்ணெயும் குறையில. எத்தனை விசுவாசிக்கு என் வீட்டில் அப்படி நடக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஏமாற்ற மாட்டார் இல்லையா. அவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திரும்ப வட்டி போட்டு குத்துருவார் நம்ம ஆண்டவர். ஆமா சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு கடங்காரம் கிடையாது இல்லையா. ஸ்தோத்திரம். அது கொடுக்கிற தெய்வம். ஏன்னா நீங்க தாழ்ச்சி அடையக்கூடாது, நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது இல்லையா. கவனிங்க, தேவனுக்காய் கொடுத்து நான் ரொம்ப ஏழையாயிட்டு நீங்க யாரையும் சொல்ல முடியாது இல்லையா. கர்த்தருடைய கிருபை நம்ம சர்ச்சுக்கு தான் 50 கார் வருது. அடுத்த வருஷம் டார்கெட் 100 கார் வரணும். டார்கெட் ஆமா இல்லையா. 2000 2 வீலர் வரணும் ஆசை. அப்ப 2000 2 வீலர் வரணும் அப்படின்னா நிறைய ஆத்மா வருவாங்கன்னு அர்த்தம். ஆமா, 100 கார் வரணும்னு அர்த்தம். முதல் சர்வீஸ் 100 காரு, 2வது சர்வீஸ் 100 காரு, ஈவினிங் சர்வீஸ் 100 காரு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஆசை போதும். அவர்தான் சொல்லிட்டாரு, என்ன கேளு, நான் ஜாதி உனக்கு சுதந்திரமா தருவேன், பூமி எல்லை உனக்கு சொந்தமா தருவேன்னு சொல்லும் போது நம்ம அதை வச்சுட்டு சும்மா இருக்கணும். கேளு ஆண்டவரே. ஆமா, இப்பதான் நான் அனௌன்ஸ் பண்றேன் இப்போ இல்லையா, இந்த வருஷம் முடியும் போது 100 காரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல, செகண்ட் சர்வீஸ்ல 100 கார், 100 வந்தா போதும். இப்ப விசுவாசம் அவ்வளவுதான், 100 காரு. ஈவினிங் சர்வீஸுக்கு 100 கார்னா, இப்போ 100 கார்னா எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 4 100 × 4 ஒரு 500 பேர் ஈவினிங் சர்வீஸுக்கு. ஹலோ, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அவளாம் யோசிக்காத, இது நடக்கும்.
ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டார். அவர் வாக்கு பண்ண இதுல மாத்தலைங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க டார்கெட் வைங்க. இந்த வருஷத்துல இல்லையா இவ்வளோ நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த வருஷம் முடியும் போது இல்லையா ஸ்தோத்திரம், நாங்க கோடி கிராஸ் பண்ணணும் ஆண்டவரே. முடியுமா? 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 கோடியா பாஸ்டர்? எத்தனை சைபர் பாஸ்டர் தெரியாது, ஆனா கோடி கிராஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த வருஷம் நாங்க கோடியை கிராஸ் பண்ணோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லட்சங்களை கிராஸ் பண்ண ஒரு டார்கெட் வைங்க. இப்ப உங்க தொழில ஒரு டார்கெட் வை. ஏன் உலகத்தை வைக்கிற பேங்க் வைக்க பாரு, இந்த மாசம் இவ்வளவு டார்கெட் இல்லை, உன் சம்பளமே கிடையாது போன்றான். அதனால நம்ம ஆளு நாயா பேயா உழைச்சி எப்படியோ போய் யாரையோ பிடிச்சி கிச்சு என்ன பண்றாங்க, அந்த டார்கெட்டை நிரப்பி சம்பளத்தை வாங்கிறான் பாருங்க. ஆண்களுக்கு நீங்க கை தட்டணும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த சேரன் இருக்கிறாரு, இங்க இருந்து உத்திரமேருக்கு போறாரு, அங்க ஒரு காலேஜ், இங்க ஒரு காலேஜ், அங்க ஒரு 100 பசங்க, இங்க ஒரு 100 பசங்க இல்லையா. அதனால ஆசீர்வாதமா இருக்காங்க, தேவனுக்காய் கொடுக்கிறாங்க. ஆமா சொல்லுங்களேன். டார்கெட் வைங்க. ஆண்டவரே இந்த மாசம், இந்த ஜூன் மாசம் எனக்கு இவ்வளோ டார்கெட் இல்லையா, நீங்க செய்யுங்க சொல்லி டார்கெட் வச்சு ஜோம் பண்ணு. அந்த டார்கெட்டை நிறைவேற்ற தேவன் கிருபை தருவார். நமக்கு டார்கெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டார்கெட் வைங்க. புரியுதா? டார்கெட் வைங்க. ஊழியம் சரிங்களா? டார்கெட் வைங்க. வேலை சரிங்களா? டார்கெட் வைங்க. அதுக்காக உடைங்க, ஜெபிங்க, ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. கர்த்தர் அந்த டார்கெட்டை முடிக்கிறியாமா? ஒவ்வொரு மாசமோ ஒவ்வொரு மாசம் 20 வருஷமா டார்கெட்டை முடிக்கிறாரு. அந்த மனுஷன் கை தட்டுங்களேன். அப்போ ஒவ்வொரு மாசமும் அந்த 25 வருஷம் டார்கெட் அவர் முடிக்கிறார். கிருபை, திறமை, கிருபை. அப்போ உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ டார்கெட் வை. என் கணவருக்கு இவ்வளவு சம்பளம் வரணும் ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு சம்பளம் வரணும் ஆண்டவரே. இல்லையா? ஆமா, நான் இல்லையா இவ்வளவு இந்த மாசத்துல இவ்வளவு பொருள் நான் விற்கணும் ஆண்டவரே, இந்த மாசத்துல இவ்வளவு வியாபாரம் ஆகணும் ஆண்டவரே. நீ டார்கெட் வச்சு ஜோம் பண்ணி பாரு, கர்த்தர் உன் டார்கெட்டை நிறைவேற்ற உனக்கு கிருபைகளை கொடுப்பான். நம்மள இன்னைக்கு மணி ஆயிட்டு. இந்த செய்தி யூடியூப்ல வரும், கேளு. 10 முறை போட்டு கேளு. கடைசி பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட், டார்கெட் வச்சுக்கோ. டார்கெட் வை. இப்ப கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், இவரு 5 மாசமா டார்கெட் முடிச்சோன்னு 6ஆம் மாசம் 50 லட்சம் வைன்னு வரு. 50 லட்சம் நீ டார்கெட் பண்ணு, நான் உனக்கு 50,000 கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. புரியுதா? எத்தனை பேருக்கு இந்த டார்கெட் வைக்கிற ஆசைப்படுறீங்க? எல்லாரும் வைங்க. ஊழியம் சரியா, அங்க டார்கெட் வை. குடும்பம் சரிங்களா, அதுல ஒரு டார்கெட் வைங்க. ஆண்டவரே இந்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் ஆண்டவரே, இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும் ஆண்டவரே, இதுல நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தசமம் கொடுப்பேன் ஆண்டவரே, உனக்கு நான் என்ன பண்ணுவேன், இதை செய்வேன் ஆண்டவரே. தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி டார்கெட் வச்சு செயல்படு. கர்த்தர் உன்னை இல்லையா அந்த 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 குணசாலி பெண்ணை போல உன்னை மாற்றுவார். ஆமென். எத்தனை இது செய்வேன்னு தீர்மானிக்கிறீங்க? சம்பாதிக்கணும். எனக்கு டைம் இல்லை, இவ்வளோ காரியம் சொல்லுவாங்களாண்ட, எனக்கு திருவிந்து இருக்குனால. புரியுதுங்களா? டார்கெட் வைங்க, ஜெபம் பண்ணுங்க இல்லையா, ஸ்தோத்திரம். சொன்ன 2 காரியம் சொல்லு. ஒன்று சம்பாதிங்க. எறும்பு மாறி என்ன பண்ணுங்க, எறும்பு தூங்கி பார்த்திருக்கீங்களா? எறும்பு தூங்கி பார்த்திருக்கீங்களா? எறும்பு தூங்கி பார்த்தீங்களா? தோத்திரம். நீங்க தூங்கி பார்த்திருக்கீங்க? அதை டெய்லி பார்க்கணும். முகம் அப்படியே யாருக்கு தெரியுமா, தூங்கி தூங்கி மூஞ்சி பாருங்க, அந்த முதல் மூஞ்சி மாதிரி ஆயிட்டு. ஹலோ, அது கவலை கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறான். நீ டார்கெட் வச்சேன்னா எங்க வீட்டுக்காரர் எல்லாம் பண்ணுவார், போய் பாஸ்டர் இல்லையா, எனக்கு டார்கெட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனா உனக்கு டார்கெட் அவசியம். நீ செஞ்சு பாருங்க, அடுத்த மாசம் சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துறார். டார்கெட் வை, நல்லா சம்பாதி, திறமை பயன்படுத்து.
கிருபைகளை கேளு, ஒழுங்கா தேவனை தேடு, ஆண்டோட சமூகம் வா, நல்ல 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 அறிக்கை பண்ணு, தவறான அறிக்கை பண்ணாத. கர்த்தர் பாருங்க பெரிய காரியம் செய்வார். கண்ணை மூடுவோமா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சொன்னோம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து வந்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய விலையேறி பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் நாளுக்கு நாள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வார்த்தைப்படி ஐயா இந்த மாசம் ஆண்டவரே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இந்த வார்த்தைப்படி ஐயா இந்த மாசம் கர்த்தாவே நீ இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டிலே கொண்டு போய் விடுகிறீர் ஆண்டவரே. உடைய ஆத்துமாவை தேற்றி உன் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பராய் இரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் இந்த பிள்ளைகளுடைய டார்கெட்டை நீர் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு அற்புதம் செய்வீராக ஐயா. தாழ்ச்சி இல்லாத ஐயா மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. குறைவில்லாத மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வெக்கப்படாத மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தலைகுனிவில்லாத மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய குடும்பம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. வீடுகளில் வியாதி படுக்கையிலிருந்து வர முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேலேயும் உடைய கிருபையின் இரக்கமும் உண்டாகும்படியா ஜெபம்ன்றப்பா. விசேஷமாய் நாளைக்கு பிள்ளைகள் ஐயா டீச்சர்ஸ் எல்லாம் ஐயா ஸ்கூல் போகிறாங்க ஆண்டவரே. ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே போகிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆமாம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வார்த்தைப்படி தேவரீர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே இந்த கல்வியாண்டு முழுவதும் தெய்வம் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாம் பிள்ளைகளுடைய தேவையை சந்திங்க, குறைவை நிறைவாக்குங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கொடுங்க, புக்ஸ் வாங்க பணம் கொடுங்க, யூனிஃபார்ம் வாங்க பணம் கொடுங்க. காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க, நல்ல காலேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல தேவையை சந்திங்க அப்பா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய வார்த்தை முடியும். கர்த்தர் இந்த வருஷம் இந்த பிள்ளைகளை தாழ்ச்சி இல்லாத ஒரு வருஷமாய் ஒரு மாதமாய் நீ தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே கஷ்டத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவளுக்கு உதவியாக இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதி திட்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பறந்து காக்கிற பட்சியை போல இது முதல் ஆண்டவரே இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், உம்முடைய தூதர்களை கூட அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இந்த அருமையான பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு கூட இருந்து செய்கிற தொழில் வியாபாரத்தோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்போம். யாருக்கு